ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க லவ் இன் பாரிஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எராட்டிக் த்ரில்லர். இந்த படத்தோட ரன் டைம் 1 hour 45 minutes இருக்கு. இந்த படத்தை ஆனி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல மைக்கி ரோக்கி, அகாதா டாலி, ஆன்ஜி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனை ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. பார்த்து அவங்களோட அஃபேரும் ஆயிடுது. 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்டோரி பிளாட் தான். அது எக்ஸிகியூஷன்லயும் பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு பிலோ ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. படம் ஃபுல்லாவே ரொமான்டிக் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர அதை தவிர்த்து படத்துல சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. ஸ்கிரீன் பிளேலயும் சுத்தமா சுவாரஸ்யம் கிடையாது. தொடர்ந்து அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் மட்டுமே வச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.